தூத்துக்குடி மாவட்டம் வாசவபுரத்தில் வெள்ளத்தில் சிக்கிய 100க்கும் மேற்பட்டோரை இந்திய ராணுவத்தினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபாகரன், அங்கு எத்தனை ராணுவ வீரர்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? அந்த மீட்பு பணிகளை அவர்கள் மேற்கொள்கிற சவால்கள் என்னென்ன, இது தொடர்பாக நீங்க விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்துல ஏற்பட்ட மழையின் காரணமா பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல இடங்கள்ல வெள்ள நீரால சூழ்ந்திருக்கு. அந்த வகையில கடந்த 2 நாட்களா பல்வேறு இடங்கள்ல பொதுமக்கள் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு அந்த குடியிருப்புகளிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினராலும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினராலும் மீட்க முடியாத சூழல்ல இந்திய ராணுவம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை தற்போது மீட்டிருக்காங்க. அதாவது இரவு 9:30 மணி நிலவரப்படி, அதாவது 3 கட்டமா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டிருக்காங்க. முதல் கட்டமா பார்த்தோம்னா 17 பெண்கள் 13 ஆண்கள் என கிட்டத்தட்ட ஒரு 33 பேரையும், அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு 3 கட்டமா ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்களை அங்கிருந்து மீட்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த காட்சிகள்ல நம்மளால் பார்க்க முடியுது. ராணுவத்தினர் குழந்தைகள், கால்நடைகள், அந்த நாய்கள் எல்லாம் கை தாங்களாக அந்த பகுதிகளில் இருந்து தண்ணீர் நடந்து போய்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்கள் அனைவரும் மீட்டிருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தினர் தற்போது அரசால அந்த பகுதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு நாளைய தினம் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு தரப்புல செய்யப்பட இருப்பதாகவும் தூத்துக்குடி மாவட்ட தரப்புல தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இது போல பல்வேறு பகுதிகளில் சிக்கக்கூடிய பொதுமக்களை தொடர்ந்து மீட்கும் பணியில இந்திய ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படுவாங்க என்றும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. பிரபாகரன், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் முழுமையாக மீட்கப்பட்டு விட்டார்களா? அதாவது இந்த வாசைபுரம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் மீட்கப்பட்டிருக்காங்க. அதாவது 3 கட்டமா தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே மீட்கப்பட்டதாக தான் தற்போது வரைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.